வணக்கம். அங்கன்வாடியில் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அங்கன்வாடி பணியாளருக்கும் அங்கன்வாடி உதவியாளருக்குமே ரெண்டுக்குமே ஆள் எடுக்கிறாங்க. அவங்க அருகில் இருக்கிற ப்ரோசிங் சென்டரோ இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டர்லேயே போனீங்கன்னா இந்த மாதிரி இ-சேவை மையங்களில் போனீங்கன்னா இந்த விண்ணப்ப படிவம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதில் பணியாளருக்கு தனியாக இருக்குது, ப்ளஸ் உதவியாளருக்கு தனியாக ஃபார்ம்ஸ் இருக்குது. இது நீங்கள் தனியாக வாங்கி எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மில் தமிழில் தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதில் படித்து பார்த்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டிருப்பாங்க. எல்லாமே ஃபில் பண்ணி அட்டஸ்டேஷன் வாங்கி கையெழுத்து பச்சை மயிலில் உள்ளவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அட்டஸ்டேஷன் வச்சுருக்கணும். வச்சு உங்கள் அருகில் இருக்கிற குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் அப்படி இல்லைன்னா மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் கொண்டு போய் இதை கொடுக்கலாம். இதோட லாஸ்ட் டேட் 23/4 23/4 லாஸ்ட் டேட்டு. சாயந்தரம் 4 மணிக்குள்ளே, மாலை 4 மணியோட க்ளோஸு. ஸோ அதுக்குள்ளே ஃபில் பண்ணி அங்கன்வாடிக்கு நாம் அங்கன்வாடிக்கு ஜாயின் பண்ணுறவங்க ஸோ இந்த இதை பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 6/4 தான் இதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த நாள் படி 6/4 அந்த நாள் படி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கனெக்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ 6/4 25 வயசு கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதில் ஈவன் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதில் ஆதரவற்ற விதவைகள், மற்ற கணவரை கைவிடப்பட்டவங்களுக்கு எக்ஸஸாக 40 வயசு வரைக்கும் இருக்குது. ஸோ தாராளமாக அப்ளை பண்ணலாம். யாருக்கு இந்த வேலை சார்ந்த விஷயங்கள் ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நான் லிங்க் கொடுக்குறேன். இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இதில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபார்ம்ஸையும் இதோட அட்டாச் பண்ணுறேன். ஸோ வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.